சரத்குமார் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. நாடார் ஓட்டுகள்லாம் குறி வச்சு சேர்த்துருக்காங்க. தென் மாவட்டங்களில் அந்த ஓட்டுகள் எல்லாம் அப்படியே பிஜேபிக்கு விழப்போகுது. ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பல பிரபலங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சரத்குமாரும் சேர்ந்ததுனால ஒட்டு மொத்தமாக நாடார் ஓட்டு முழுக்க பிஜேபிக்கு தான் அப்படின்னு பயங்கரமாக பல ஊடகங்களில் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாடார் ஓட்டுலாம் பிஜேபிக்கு போக போதா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாடார்களுக்கு பிஜேபி என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா. அதனால் பிஜேபி இந்த 10 வருஷத்தில் நாடார்களுக்கு செஞ்ச சம்பவங்களை பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் சமையல் எண்ணெய் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் கோல்டு வின்னர். அது காளீஸ்வரி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து 1993 இந்த நிறுவனத்தை மிகப்பெரிய பிராண்டாக மாற்றுறார். இந்தியாவிலையும் அந்த நிறுவனத்துக்கு பெரிய சந்தை இருக்குது. சமையல் எண்ணெய் ஏற்றுமதியிலையும் அந்த நிறுவனம் மிக முக்கியமான நிறுவனமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம அதானி அவருடைய வில்மார் கம்பெனியில் ஃபார்ச்சூன் ஆயில் அப்படின்னு ஒரு ஆயிலை அறிமுகப்படுத்துகிறார். நம்ம நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ஃபார்ச்சூன் ஆயிலுக்கு தென்னிந்தியாவில் மிக முக்கியமான போட்டியாளராக இருக்கிறது நம்ம கோல்டு வின்னர். நம்ம அண்ணாச்சி விற்கிற இந்த கோல்டு வின்னர் என்ன கம்பெனியை முடக்கினா மட்டும்தான் அதானி விற்கிற ஃபார்ச்சூன் ஆயிலை இன்னும் அதிகமாக லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. 2017 அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடி ரைடை விடுறாங்க. அதானியோட ஃபார்ச்சூன் ஆயிலுக்காக நம்ம பாஜக செஞ்ச ஒரு முக்கியமான சம்பவம் தான் இந்த காளீஸ்வரி நிறுவனத்துக்கு விட்ட ஐடி ரைடு. ஒரே நேரத்தில் 54 இடத்துல 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை விட்டு ரைடு நடத்துகிறாங்க. இப்படி அதானிக்காக செய்யப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவம் நம்ம காளீஸ்வரி மீதான ரைடு. அடுத்து சென்னையில் ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான கடையாகவும் ஜவுளி எடுக்கிறதையும் முக்கியமான குழுமமாகவும் இருக்கிறது நம்ம சரவணா ஸ்டோர். நம்ம சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அண்ணாச்சி விளம்பரங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 72 இடத்துல ஒரே நாளில் வருமான வரித்துறை ரைடை விட்டு அடுத்த சம்பவத்தை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட இந்த 2017, 18, 19 இந்த காலகட்டத்தில் சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமாய், சரவணா ஸ்டோர் ஜவுளி கடை, சரவணா ஸ்டோர் செல்வரத்தனம், இப்படி இவங்க ரைடு விடாத சரவணா ஸ்டோர் குழுமமே கிடையாது. இந்த இடைப்பட்ட கேப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸுடைய ஜியோ மார்ட்டும் ரிலையன்ஸுடைய மற்ற ரீட்டைல் கடைகளும் எல்லா ஊர்கள்லையும் பெருகி இருக்கிறத நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அப்படி இவங்க விட்ட மிக முக்கியமான அடுத்த சம்பவம் சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு அண்ணாச்சி குழுமத்தை முடக்கிறதுக்காக தொடர் ரைடு விட்டது. 2018 மார்ச் 27 சரவணா ஸ்டோர், வசந்தன் கோ இங்கெல்லாம் வருமான வரித்துறையில் அடுத்து ஜிஎஸ்டி ரைடு முழுக்க இவங்களுடைய எல்லா இடங்கள்லையும் ஜிஎஸ்டி ரைடு விட்டு இவங்களுடைய தொழில்களை முடக்கிறத ரொம்ப தெளிவாகவே பார்த்தாங்க. நமக்கே தெரியும் வசந்தன் கோ நம்ம வசந்தகுமார் அண்ணாச்சியோட கடை. இவங்க செஞ்ச முக்கியமான சம்பவங்களில் வசந்தன் கோ ரைடும் ஒன்று. சரவணா ஸ்டோருக்கு 2019 ஜூலை 19 ஒரு ஜிஎஸ்டி ரைடு. இது அவங்களுடைய பாடி கடை, இன்னும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பல கடைகள், போரூர் பாடியில் இருக்கக்கூடிய கடை, போரூரில் இருக்கக்கூடிய கடை, இதெல்லாம் குறி வச்சு நடத்தப்பட்ட ரைடு. இப்படி காளீஸ்வரி, சரவணா ஸ்டோர், வசந்தன் கோ, சரவண பவன் இப்படி வரிசையாக நாடார்களுடைய தொழில் நிறுவனங்களை குறி வச்சு ரைடு நடத்துனது ஒரு பக்கம். அடுத்து நம்ம ஆச்சி மசாலா அவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஃபேக் கேம்பெயின். என்ன அப்படின்னா இவர் பீஃப் பிரியாணிக்கு மசாலா தயாரிக்கிறாரு, அது பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி ஆகுது. பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி ஆகிற பீஃப் பிரியாணி மசாலாவும் நாம் வாங்குகிற மசாலாவும் ஒரே கம்பெனியில் தயாரிக்கப்படுது. அதனால் நீங்கள் ஆச்சி மசாலாவை புறக்கணிங்க அப்படின்னு ஒரு கேம்பெயினை பண்ணாங்க. பீஃபை தயாரிக்கல அவர். பீஃப் தயாரிக்கிற கூட நீ நாங்கள் வாங்குகிற மசாலா வாங்குகிற இடத்துல பீஃப் ஏன் தயாரிக்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் பீஃப் பிரியாணிக்கு மசாலா தயாரிக்கிற இடத்துலையே நீங்களும் மற்ற மசாலாவும் தயாரிக்கிறீங்க. நாங்கள் அந்த மசாலாவை வாங்கிட்டு போய் அன்னதானம் கொடுப்போம், பக்திக்காக பயன்படுத்துவோம். அப்படியான இடங்களில் பீஃபுக்கு மசாலா தயாரிக்கலாமா? அதனால் இந்துக்களே பத்மசிங் நாடாருடைய ஆச்சி மசாலாவை புறக்கணிங்க அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின். அடுத்து 2022 எம்ஜிஎம் குழுமம், இதுவும் ஒரு நாடார் சமூகத்து தொழிலதிபருடைய நிறுவனம், வருமான வரித்துறை சோதனையை அனுப்புகிறாங்க. எஸ்என்ஜே குழுமம் ஒரு மிக முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழுமம். ஜெயமுருகன் நாடார் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருடைய நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக ரைடு நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய சொத்துக்களை முடக்கியிருக்காங்க. அதாவது காளீஸ்வரி, சரவணா ஸ்டோர், எஸ்என்ஜே வரைக்கும் பண்ணினவங்க
கடைசியாக இவங்க ரைடு நடத்தினது எங்கே அப்படின்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில். ஒரு பாரம்பரியமான வங்கி, ஒரு சமூகம் வந்து தன்னுடைய உழைப்பால் உருவாக்குன ஒரு பேங்க் அது. அந்த பேங்கையும் குறி வச்சு தூத்துக்குடியிலே வந்து ரைடு நடத்துகிறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அம்பானி, அதானி இவங்களுடைய ரீட்டைல் மார்க்கெட்டை டெவலப் பண்ண, அவங்களுடைய ப்ராடக்டை இங்கே விற்பனை பண்ண இவங்க இங்கே தொடர்ச்சியாக குறி வச்சு ரைடு நடத்தினது நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய தொடர் நிறுவனங்கள்ல. நான் சொன்ன இந்த நிறுவனங்கள்லாம் ஒரு சாம்பிள் தான். இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருந்தால் நாடார்களுடைய தொழில் நிறுவனங்களை முடக்கிறதுக்கு இவங்க பண்ணின பல ரைடுகளை நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். இந்த 10 வருஷத்தில் பல நாடார் சமூகத்தை சேர்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த ஐடி எப்படி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஈடியை பயன்படுத்துகிறாங்களோ, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து ஈடியை வச்சு நோட்டீஸ் விடுறது, கர்நாடகாவில் டிகே சிவகுமாரை முடக்கணுமா அவருக்கு ஒரு ஈடி ரைடு விடு, தமிழ்நாட்டில் திமுக காரங்களை முடக்கணுமா அவங்களுக்கு ஒரு ஈடி ரைடு விடு, எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு எதிராக எப்படி அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையையும் சிபிஐயும் பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி இந்த 10 வருஷத்தில் நாடார்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு எதிராக இந்த பாஜக அரசு தொடர்ச்சியாக வருமான வரித்துறையையும் ஜிஎஸ்டியையும் பயன்படுத்தி தொழில்களை முடக்கிற வேலையை பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நாடார்களுடைய தொழில் நிறுவனங்களை முடக்கிறது. அடுத்து இன்னொன்று இருக்குது. இந்த மருத்துவ படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹையர் எஜுகேஷன் அந்த இடங்கள் வந்து மாநில அரசாங்கம் கிட்டத்தட்ட 50% மேலே ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுத்துருது. இந்திய அளவில் நடக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதாவது இந்த நாடார் இன்னும் பல்வேறு சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசு கேட்குது. ஒவ்வொரு வருஷமும் இதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்தா 10,000 இடங்களுக்கு மேலே டாக்டர்கள் கிடைக்க முடியும். அந்த 10,000 இடங்களில் ஒரு 2,000-3,000 இடமாவது நாடார்கள் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை தொடர்ச்சியாக இவங்க தடுத்தாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, திமுக இவங்கெல்லாம் வழக்கு நடத்தினாங்க. உயர்நீதிமன்றம் இதை வந்து தடுக்க முடியாது, இந்த இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் டைம் வேணும், அதை வந்து தடுத்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தடுக்க பார்த்தாங்க. இதுவும் மத்திய அரசாங்கத்துடைய தொகுப்பில் இருக்கக்கூடிய மாநிலங்க அரசுகள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட நாடார்கள் உள்ளிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க டாக்டர் ஆகிறத தடுக்கிறதுக்கு நம்ம மோடி அரசாங்கம் செஞ்ச முக்கியமான சம்பவம். அடுத்து கடைசியாக இப்போ நடந்த புயல், நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கூட வந்தாங்க, சிறுவைகுண்டத்துக்கே வந்தாங்க. அங்கே அந்த பகுதியில் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகினது எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் நாடார்களும் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காமல் சிறுவைகுண்டம் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்க ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு பேசுனது வைரல் ஆகுனதே நாமெல்லாம் பார்த்தோம். இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்துடைய தொகுப்பிலிருந்து பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ₹1 கூட கொடுக்கல. இது கூட நாடார் மக்களுக்கும் சேர்த்து பிஜேபி செஞ்ச துரோகங்களில் ஒன்று. இந்த 10 வருஷத்தில் தொழில் நிறுவனங்களை முடக்கிறது, கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட இடஒதுக்கீட்டில் தடுக்கிறது, புயலில் பாதிக்கப்பட்ட பொழுது கூட நிவாரணப் பொருளை கொடுக்காத இவங்களுக்கு தான் சரத்குமார் சேர்ந்துட்டாரு, அதனால் நாடார்கள்லாம் வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கேம்பெயினையும் இன்றைக்கி யூடியூப்பில் பல செய்தி ஊடகங்களில் கருத்துக்களாக முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய தொழில்களை முடக்கிறதுலேருந்து, கல்வியை முடக்கிறதுலேருந்து, பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்துக்கு நிவாரணம் கூட கொடுக்காத பாஜகவுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது எந்த வகையில் எப்படி நியாயம்னு தெரியலை. ஆனால் அவங்க தெள்ள தெளிவாக வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கடந்த கால வரலாறுலேயே தெரிஞ்சிருக்கு. அதனால் சரத்குமாரோ பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசை சவுந்தரராஜனோ இருக்கிறதுனால மட்டும் அந்த சமூகத்துக்கு பாஜக எதுவுமே செய்யலை. ஆனால் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு நேர் எதிராக தான் இந்த 10 வருஷமும் அவங்க செயல்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 100 ஆண்டு கால வரலாறில் உழைப்பால் பல தொழில் நிறுவனங்களை உருவாக்கின, ஒரு வங்கியை உருவாக்கின ஒரு சமூகத்துக்கு எதிராக அவங்களுடைய தொழில்களே முடக்கிற வேலையை பார்த்த பாஜகவுக்கு சாதகமாக அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது.